ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பாம்பே ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கராச்சி ஹல்வா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ஹல்வான்னு கூட சொல்லலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல கார்ன்ஃப்ளவர் 1 கப் எடுத்துக்கலாம். அது 100 கிராம் கார்ன்ஃப்ளவர். அதுக்கு சர்க்கரை 2.5 கப் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் அளக்குறீங்களோ அதே கப்பில் சர்க்கரையும் அளந்துக்கோங்க. பாதாமும் முந்திரியும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நெய் 2.5 கப், 1/2 கப் ஊற்றிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரை ஃபஸ்ட்டு 2 கப் தண்ணியில் நல்லா கரைச்சிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த பாதாமையும் முந்திரியும் நெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே பேனில் சர்க்கரை 2.5 கப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தண்ணி 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மொத்தமாக 4 கப் தண்ணி தேவைப்படும். 2 கப் கார்ன்ஃப்ளவர் கரைக்கவும் 2 கப் சுகருக்கு சிரப் பண்ணுறதுக்கும் தேவைப்படும். மொத்தமாக 4 கப் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா வேகும், பச்சை வாசனையும் இல்லாமல் இருக்கும். இந்த சுகர் நல்லா திக்காகணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாவு கொதி வந்தோடனே சர்க்கரை கரைஞ்சோடனே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு லெமன் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை கேரமலைஸ் ஆகாமல் இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, பாவும் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் இந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரை திருப்பியும் ஒருக்கா நல்லா கரைச்சி விட்டுட்டு ஊற்றுங்க. அடியில் இந்த மாவு நிற்கும், நல்லா கரைச்சி விட்டுட்டு ஊற்றுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிட்டே கிளறுங்க. இதை விடாமல் கை விடாமல் ஒரு 2 மினிட்ஸ் கிளறுங்க. அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே அல்வாவை கிளறுங்க. ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி, ரெட் கலர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது மொத்தமாக ஒரு 1/2 அன் ஹவர், 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் அப்பப்போ கிளறி விடுங்க. இது எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு ட்ரேயில் கொஞ்சம் நெய் தடவி நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம். நெய் தடவி வச்சுக்கலாம். இந்த ட்ரேயில் நல்லா நெய் தடவி வச்சுட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். ஒட்டுக்கா எல்லா நெய்யும் ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நம்ம ஊற்றுற நெய் எல்லாமே திரும்பி வெளியே வரும். அந்த டைமில் நிறுத்தி விட்டுடலாம். பேனில் ஒட்டாமல் வரும், அந்த டைமில் நிறுத்தி விட்டுடலாம். 1/2 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டோம். இந்த டைமில் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச பாதாமும் கேஷ்யூவும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு இந்த கார்ன்ஃப்ளவர் அல்வா. கடைசியாக 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம எடுத்து ட்ரேயில் ஊற்றிடலாம். இது பாருங்கள், இந்த பதம் வந்தோடனே நம்ம எடுத்து இந்த ட்ரேயில் ஊற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும், ஒரு 1/2 hour ஆகும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், அல்வா நல்லா பதத்தில் வந்திருக்கு. இது நல்லா எந்த பீஸ் வேணுமோ, எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு கட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா நீட்டாக கட் பண்ணி வந்துருச்சு. அல்வாவும் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.